जय बोलो श्री राधा रानी की जय. பொதுவாக சக்தி ரூபமாக நம்ம நவராத்திரியில் பூஜைகள் பண்ணுறோம். இந்த சக்தி ரூபம் எப்படி வேணா இருக்கலாம். துர்கையாக இருக்கலாம், பார்வதியாக இருக்கலாம், சரஸ்வதியாக இருக்கலாம், மகாலட்சுமியாக இருக்கலாம். அதாவது சக்தி பேசுகிற சக்தி. இப்போ பேசுகிறோன்னா அது ஒரு சக்தியினால் வெளிப்படும். இது சாதாரண விஷயம். ரொம்ப முக்கியமாக பெரிய விஷயங்கள்னு பார்த்தோன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரமே. சிருஷ்டி பண்ணுறோன்ற சக்தி பிரம்மதேவனிடத்தில் இருக்குது. அதை கொண்டு அவர் அந்த சக்தியினால் சிருஷ்டி பண்ணுறார். ரட்சிக்கிறது அப்படிங்கிற பொறுப்பு பகவான் மகாவிஷ்ணுக்கிட்ட இருக்குது. சிவபெருமான்கிட்ட சிவனுடைய சக்தி சம்ஹாரமாக இருக்குது. அப்படி இந்த சக்தி ரூபங்களை சொல்லணும். மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் எடுத்துட்டோம்னா முதல்ல எடுத்த உடனே பிரகிருத்தியை நமஹா அப்படிதான் இருக்கு. பிரகிருதி ரூபமாகவே சக்தி ஸ்வரூபம் தான் இருக்கு. நம்ம ஒரு இலை அசையிறது, ஒரு புஷ்பம் வாசனையா இருக்கு, ஒரு பழங்கள் கிடைக்கிறது, இதை எடுத்துட்டாலும் நமக்கு அதுவே தாயார் தானே. தாயாருடைய பலவிதமான ரூபமும் தாயாரோட லாலனையில போஷணையில தாயார் மடியிலே தான் நம்ம இருக்கோம், வளரணும். அப்படிதான் பிறந்தோம், அப்படிதான் வளரணும். மறுபடியும் இந்த பூமியில அடங்குறோம், அதுவும் தாயார்கிட்டயே அடங்குறோம். அப்போ தாயாருடைய பிரம்மாண்ட ரூபமாக இந்த லோகமே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது ஸ்ரீ ஸ்ரீ அண்ணானுடைய ராதிகா சதகம்ங்கிற ஒரு 100 கீர்த்தனம் இருக்கு ராதை பற்றி. அதில் வர ஒரு பாட்டு, விஸ்வவியாபினி நமோ நமோ விருஷபானு நந்தினி நமோ நமோ ராசவிஹாரிணி நமோ நமோ. விஸ்வவியாபினி, அப்போ விஸ்வமாக வியாபிச்சு விஸ்வரூபமாக அவளே இருக்கா அப்படிங்கிறது அவளுடைய மூல ரூபம். அந்த பிரகிருதி ரூபம்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு அடுத்தது ரிஷபானு நந்தினி. ரிஷபானு கோபருடைய பொண்ணா சின்ன ராதையா அப்பா மடியில் உட்காந்துட்டு இருக்கிற ராதை. ஸோ அப்போ இந்த ராதை குட்டியான்னு இல்லை, அதே ராதை தான் இந்த ராதை. இப்போ எந்த ராதை நீ குட்டியோ பார்க்குறியோ அதே ராதை லோக மாதாவாக இருக்கக்கூடியது. அப்போ ஜெகத் மாதாவாக இருக்கா. ஆனால் அஸ்மன் மாதரம் மம மாதரம்ங்கிறார் இல்லையா ராமானுஜன். அப்போ எனக்கும் தாயார் நீ தானே, லோகத்துக்கே தாயார் நீனாலும் எனக்கு ப்ரைவேட்டாக பர்சனலி என் அம்மா அப்படிங்கிற ஒரு ராதையை பார்க்கச்ச ஜெகன் மாதாவா மாத்ரு ரூபமாக நம்ம பார்க்குறோம். இன்னொரு ரூபம் சக்கியா நம்ம கிருஷ்ணனோட கூட இருக்கிற ராதை. கிருஷ்ண கைங்கரியத்துக்கு கிருஷ்ண சேவைக்கு நம்மளை ஆட்படுத்தக்கூடிய குருஸ்தானத்தில் இருக்கிற சுவாமினி ராதை. நமக்கெல்லாம் குரு சக்கி அப்படின்னு ராதையை பார்க்கும். 2 ரூபம் இருக்கு. அப்பேற்பட்ட ஸ்ரீ ராதை கிருஷ்ணன் 2 பேருமே சேர்ந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா பக்தாவுக்கு. அதில் எந்த பேதமும் இல்லை, மத பேதமும் ஜாதி பேதமும் புருஷால் ஸ்திரீ அப்படிங்கிற பேதமும். யாருக்கு கிட்டா வேணும்னாலும் ராதை கிருப்பை பண்ணாதான் கிருஷ்ணன் கிடைக்கும் அப்படிங்கிறது. நம்ம கிருஷ்ணன் குட்டி கிருஷ்ணனா விளையாடிட்டு இருக்கும்பொழுது நாரதர் நம்ம பார்த்தாரோ இல்லையோ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. கிருஷ்ண கானமே தான் எப்பயுமே பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் பாலகிருஷ்ணனுடைய கானமே தான் பண்ணுறார். கீர்த்தனம் பாடிண்டே வரைச்ச கைலாசத்துக்கு வந்தாரா. சிவபெருமான் அதை கேட்டுட்டு உடனே இப்படி பாடுற இல்லையா, அந்த குழந்தை எங்கே இருக்கு? என்ன மகாதேவா உங்களுக்கு தெரியாத விஷயம் உண்டா? நந்தகோபுரத்தில் தானே அந்த குழந்தை இருக்கு அப்படின்னதும் அவருக்கு அங்கேருந்து கிளம்பி நேரம் வந்துட்டார். இங்கே யசோதையோ அங்கேருந்து யாரோ ஒரு பைராகி வந்திருக்கிறாரே வாசல்ல, ஒரு பிட்சாட்டன மூர்த்தியான சுய ரூபத்தெல்லாம் விட்டுட்டு தான் ஒரு அழகான ஒரு சாதாரணமாக நம்ம காசிலாம் போனால் பைராகிலாம் இருப்பா இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிக்ஷு ரூபத்தில் நிற்கிறார். வாசலில் வந்திருக்காருன்னா ஓடி போய் ஏதாவது போடுவோம் இல்லையா.
இங்கேருந்து கையில் என்ன கிடச்சதோ எடுத்துகிட்டு ஓடுறான் யசோதை. அவர் சொன்னார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த பிச்சைலாம் கேட்டு நான் வரல. பிச்சா மமதே யசோதே பிச்சா மமதே சங்கர சுவாமி காசிவாசி சமாகதோகம் பரதேசி. நான் எனக்கு சங்கர சுவாமின்னு பேர். நான் காசிலேருந்து வந்திருக்கேன். நான் இப்படியே நாடோடியாக கிளம்பி வந்தேன், இங்கே வந்தேன். எனக்கு இந்த பிக்ஷையெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு நீ உள்ள வச்சிருக்கியே அந்த கோபால ரத்னம் அதுதான் வேணும். உடனே உடுன்னு ஓடி போனா கிருஷ்ணனை தூக்கின்னு வரா. அசல ஒரு பைராகி வந்திருக்கா, நமஸ்காரம் பண்ண, வாடா வாடா. அதுவும் விட்டுக்குமா, என்ன விட்டுக்குமா, அவனை முடிச்சு இழுத்துட்டு வந்து இவருக்கு நமஸ்காரம் பண்ண வைக்கிறோன்னு தூக்கின்னு வராளா யசோதை. இந்த குட்டி பாலகோபாலனை பார்த்ததும் சிவபெருமானால அடக்கவே முடியல. ஓடி போய் கண்ணனை பிடிங்கி உச்சி வச்சு முத்தம் கொடுக்குறாரா. அவரோட தாடி மீசையெல்லாம் கிருஷ்ணன் மேல குத்தர். சரி என்னம்மா இது அப்படி கிருஷ்ணன் அவஸ்தைப்படுறத பார்த்துட்டே இருக்காரா. அதை நித்தியம் ஷோடச வருஷியா என்றும் 16 வயசு ராதைக்கு ஆவிர்பூத ஸ்வரூபமா பட்டுன்னு அங்க ஆவிர்பாவமான ராதை ஓடி வந்து கிருஷ்ணனை தூக்கிட்டு ஓடியே போயிட்டான். இவருக்கு என்னடா இது, நான் ஒரு உமா தானே கொடுக்கலான்னு குழந்தைய கொஞ்சம் கூட முடியலையே, எப்படி சுவாமி ராதை வந்து தூக்கின்னு போயிட்டாலே அப்படின்னு ராதை தோல்ல அப்படி இருக்கிற கிருஷ்ணன் பின்னாடி அப்படி பார்த்தா சிவபெருமானுக்கு தெரியும் இல்லையா. சிவனை பார்த்து சொல்றான், ஆசிரித்ய மத் பிரியாம் ருத்ரா மாம் வசீகர்த்தும் அர்ஹசி. உனக்கு என்னை வசம் பண்ணணும்னா என் பிரியான ராதை கடாட்சம் பண்ணாதான், அவ ஓகே சொன்னாதான் நான் உனக்கு கிடைப்பேன் அப்படின்னு சொல்றான். அதனால அவர் வந்து அங்கேயும் இங்கேயும் கைலாசத்துக்கும் போல காசிக்கும் போல கோபேஸ்வரரா பிருந்தாவனத்திலேயே இருக்கார். இப்பயும் கோபேஸ்வரர் அங்க போய் எல்லா கோபிகைகளும் பூஜை பண்ணுவார் சிவபெருமான. கோபி குட்டியெல்லாம் வந்து 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 டெய்லி அபிஷேகம் பண்ணி, பொதுவாக நார்த் இந்தியாவிலேயே பார்த்தா நம்ம கையாலேயே சிவபெருமானுக்கு பூஜை பண்ண முடியும். இங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் கிடையாது. கபாலீஸ்வருக்கு என் கையால் பூஜை பண்ணுறேன்னு விட மாட்டான். அங்கே அந்த மாதிரி ஒரு இது உண்டு. அந்தந்த தேசத்தினுடைய பூஜா பద్ధதிகள் மாவும், அதனால தப்பு இல்லை, அங்கே அது பண்ணால் தப்பு இல்லை. அப்படி எல்லாரும் பண்ணும்போது ராதையும் நிறைய கொன்ன பூலாம் பறிச்சுண்டு பகவானுக்கு நிவேத்தியத்துக்கு எல்லாம் எடுத்துட்டு சிவனை பார்க்கறதுக்கு அங்கேருந்து வரோம். குளிச்சுட்டு ஸ்ரத்தையா மடியா எப்பயும் அப்படி பூஜை பண்ணுவோம். அது போல எல்லா கோபியையும் பூஜை பண்ணுறதுனால அவருக்கே கோபேஸ்வரன் பேர். இப்படி ஒரு ஸ்ரத்தையா வந்துட்டே இருக்கிறத பார்த்தானோ இல்லையோ, அங்கேருந்து எங்கே கண்டுபிடிச்சானோ புண்ணாங்கல் எடுத்துன்னு வந்து இவ்வளோ மறிச்சிட்டோம். கிருஷ்ணன் எங்கே போகிறேன், எப்போ கிருஷ்ணா நான் இப்போ தான் குளிச்சுட்டு மதியாக கிளம்பி போயின்னு இருக்கேன், உன்னை ஆளை பார்த்தாலே தெரியுது நீ ஸ்நானமும் பண்ணல ஒன்றும் பண்ணல, நீ என்ன பிடிக்கிறதுக்கே தான் அங்கே வந்திருக்கேன்னு. இப்போ இந்த விளையாடுற சமயம் இல்லை எனக்கு, நான் போய் சிவ பூஜைக்காக நான் போகிறேன், எனக்கு நீ விக்னம் பண்ணாத. என்ன பூஜை பண்ண போற, பூஜை பண்ணி அதனால என்ன பலன் உனக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. எதுக்காக பூஜை பண்ணுறேன், அதுக்கு என்ன பலன் எனக்கு கிடைக்கும்னு அந்த சீக்ரெட்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன். இல்லையே எனக்கு தெரியுமே. உனக்கு தெரியும்னா அப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீ சர்வஜன். சர்வஜனுக்கு போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லையே, அதனால் உனக்கே தெரிஞ்சிருக்கு. இல்லை இருந்தாலும் உன் வாயால் கேட்கணும்னு ஆசையாக இருக்கு, சொல்லு நீ அப்படின்னு வம்புக்கு இழுக்கிறான்ல. கையில் இருக்கிற புஷ்பெல்லாமும் பிடுங்குறான். இவளுக்கு ரொம்ப இவன்கிட்ட மாட்டின்ட்டாச்சு அப்படின்னா பூஜை பண்ண விட மாட்டான்னா தெரியும். அதனால ராதை அந்த கூட எடுத்துட்டு இந்த பக்கம் ஓட, கிருஷ்ணன் இந்த பக்கம் துரத்த, இப்படி ஓடி அப்படி ஓடி அப்படி ஓடி இப்படி ஓடி நடுப்புற சிவலிங்கம் இருக்கு, அதை வச்சு 2 பேரும் சுத்தின உடனேயே கோபேஸ்வரரான லிங்கமா பேசாம உட்காந்து இருக்க முடியல. அவர் என்ன பண்ணார், தனது நிஜ ரூபம் என்ன ஒன்றும் அது பாட்டுன்னு எழுந்துட்டார்.
பார்த்ததும் உடனே ராதை கிருஷ்ணன் விழுந்து நமஸ்காரம் பண்ணா. கிருஷ்ணன் சொன்னான், இது பெரிய அபராதம் ஆயிடுத்து, மன்னிச்சிடுங்கோ. அவள் பூஜைக்குன்னு வந்தா, நான் பூஜை பண்ண விடாம ரொம்ப கிட்டேன் அப்படின்னதும் அவர் சொன்னார், இல்லை இந்த ராதாகிருஷ்ண சேவையை பார்க்கறதுக்கு தான் நான் இவ்வளோ வருஷமா இங்கே தபஸ் இருந்தேன். நான் அன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டு போனேன் இல்லையா, ஆசிரித்திய மத்ரியாம் ருத்ரா அப்படின்னு. அப்போது எனக்கு இவ்வளோ நாள் ராதை எனக்கு பூஜை பண்ணாங்கிறத காட்டிலும் கிருஷ்ண தரிசனம் எப்போ எனக்கு கிடைக்கும்னு தான் நானே இங்கே காத்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அது சஃலமாயிடுது அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சிவன் சொன்னதும், கிருஷ்ணன் இங்கே அவதார ரூபமாக இருக்கிறதுனால அவன் ராதையும் தானமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி சிவபெருமான்ட்ட நாங்கள் 2 பேரும் பிரியாமல் எப்போதும் இதே பிரேமையோடு இருக்கணும் அப்படின்னு அவன் கேட்டுக்க. ஒருத்தருக்கு ஒருத்தரை எப்படி பழகிக்கிறான். இங்கே சாட்சாத் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, ருத்ர பகவான் இவர் எப்படி பழகிறா, அவன் எப்படி பழகிறாங்கிறத காட்டுறது. இது பிருந்தாவன மகாத்மியத்தில் தேவி காண்டத்தில் இருக்குது. பிருந்தாவன மகாத்மியம் பூராவே கிருஷ்ண லீலைகள் தான் சொல்கிறது, தசமஸ்கந்த சாரமாக. ஆனால் தசமஸ்கந்தத்தில் இல்லாதது கூட நிறைய இந்த மாதிரி கதைகள் எல்லாம், அதில் ரசமான லீலைகள் எல்லாம் இருக்கும் தேவி காண்டத்தில். தேவி காண்டங்கிறது பூரா ராதையை பற்றி தான். அப்போ எதுக்கு சொல்ல வரேன், யாருக்கு கிருஷ்ண கிருப்பை கிடைக்கணும்னாலும் ராதையினுடைய ஒரு கிருபா கடாட்சம் இருந்துட்டு, அனுகிரகம் இருந்துருத்துன்னா ஈஸியாக கிருஷ்ணன் நமக்கு சுலபமாக கிடைச்சிடுவான் அப்படிங்கிறது. ஹுசேன் அப்படின்னு ஒரு பக்தர், எல்லா விதத்துலேயும் கிருஷ்ண பக்தர் இருப்பா. கபீர் இருந்தார் இல்லையா, ராம பக்தர். அப்போ அதில் முஸ்லீம் கிறிஸ்டின் என்னும் இல்லை ஜாதி பேதங்களோ புருஷால் ஸ்திரீகள் என்னும் எந்த பேதமும் கிடையாது பக்திக்கு. ஹுசேன் ஆனால் முஸ்லீமாக இருந்துட்டு கிருஷ்ண பக்தர் பண்ணுறா, கிருஷ்ண பக்தராக இருக்கான்ட்டு என்னதான் இருந்தாலும் அந்த சொசைட்டியில் ஒரு இது இருக்கும் இல்லையா, அவெல்லாம் போய் ராஜாவை சொல்லிடுறான். ராஜா முஸ்லீம் ராஜா, அதனால் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அங்கேயிருந்து நீ ஒரு நாள் கூட வரமாட்டேங்கிற மசீதுக்கலாம், எங்கள் அம்மா ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அம்மான்னு இருக்கிறேன் அப்படின்னு இவரை அடிச்சு இழுத்துட்டு போகிறதுக்கு வரோம். இல்லை நான் பூஜை பண்ணிட்டே இருக்கேன், வெத்தலைப்பட்டி கொடுப்பேன், வெத்தலைப்பட்டின்னு சொல்லுவா இல்லையா, உள்ள பாக்குதான் உள்ள வச்சு இது பான் பீடா அது மாதிரி அதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக வச்சுட்டு இருக்கேன். இப்போ போய் என்னை கூப்பிடுறேன், அதில் படம் தான் இருக்கு, ராதாகிருஷ்ண யுகல் படம் இருக்கு, நைவேத்தியம் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு அந்த புருஷன் கேட்குறாரு. அவன் விட மாட்டேங்கிறான், அடிச்சு இழுக்கிறான். கண்ணால ஜனம் வருது. இந்த சித்திரத்தில் எழுதியிருக்கேன், இது நீ நம்புற, இது நீ நம்புறியா அப்படின்னா ப்ரூவ் பண்ணி காட்டு. இது ஒரு காலை இந்த ஸ்திரீ இவ இந்த வெத்தலைப்பட்டியை அந்த பையனுக்கு கொடுக்கணும். குத்தானா படத்துல இருக்கிறவாளை ராதாகிருஷ்ணால காட்டி குத்தானா, அப்ப நான் நம்புறேன், நான் அடிக்க மாட்டேன், விட்டுட்டு போயிடுறேன், நீ ஏன் இனிமே எங்க கோயிலுக்கு வரல, நான் கேட்கவே மாட்டேன், உன்னை இங்கே விட்டு போயிடுறேன் அப்படின்னா அவனும் அட்டம் பிடிக்கிறான். உடனே இவர் திருட நம்பிக்கை ஹுசேனுக்கு. ஹுசேன் சொன்னார், ஏன் கொடுக்க மாட்டா எங்கள் ராதை, கட்டாவே எங்கள் ராதை அந்த வெத்தலை என் கையிலேருந்து வாங்கி கொடுப்போம் கிருஷ்ணனுக்கு, கிருஷ்ணனும் சாப்பிடுவோம், இது நடக்கும். ஏன்னா ஒரு காலம் பக்தாவை பகவான் ஏமாற விட மாட்டான். நீங்கள் அடிக்கலை, அது என்ன அடி கொடுக்குறீடோ அதுக்காக பயந்துன்னு நான் சொல்லலை, பகவான்கிட்ட இருக்கிற நம்பிக்கையினால நான் சொல்கிறேன், நீ வேணா பார் அப்படின்ட்டு அவர் கையில் இதை வச்சுட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ராதாகிருஷ்ண யுகலத்தை இப்படி கண்ணை திறந்து பார்த்தா கையில் வெத்தலைப்பட்டி காணும். ராதை சித்திரத்தில் படத்தில் பூஜையில் இருக்கிற ராதை அந்த வெத்தலைப்பட்டி எடுத்து கிருஷ்ணனுக்கு வாயில ஊட்டி விடுறாரு. இதை பார்த்ததும் வந்திருந்த எல்லா முஸ்லீம் அவெல்லாம் விழுந்து ஹுசேனை நமஸ்காரம் பண்ணி, இது எங்கள் இது இல்லை, நாங்கள் தெரியாமல் அபச்சாரம் பண்ணிட்டோம், உங்களுக்கு யாருன்னு பேர்பட்ட பக்தாலும் புரியாமல் தவறுதலாக நாங்கள் நினச்சோம், மன்னிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி
அவருடைய கிருஷ்ண பக்தியை பாராட்டிட்டு அவன் இல்லாமல் ராதாகிருஷ்ணா கிளம்பி போயிட்டான். அப்போ என்னன்னா எந்த ஒரு ஜீவனுக்கும் சாட்சாத் ருத்ர பகவானே ஆனாலும் சரி, இல்லை பாமரனா இருக்கக்கூடிய ஒரு குசேன் ஆனாலும் சரி, யாருக்குமே கிருஷ்ண பக்தி கிருஷ்ண தரிசனம்ங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா பேர்பட்ட ராதா தேவியினுடைய கிருபை இருந்தது அப்படின்னா எதுதான் கிடைக்காது. எல்லாம் ஈஸியாக கிடைச்சிடும், எல்லா சௌபாகியங்களும் கிடைச்சிடும். ஃபைனலி நமக்கு பெரிய பாக்கியங்கிறது கிருஷ்ண சரணம் தானே. அது உள்பட ராதை நினச்சிட்டா ஈஸியாக கொடுத்துருவோம் அப்படிங்கிறது தான். அப்போ என்னன்னா நம்ம சம்பிரதாயத்தில் கிருஷ்ணனை காட்டிலும் வசதி ராதைக்கு, கிருஷ்ணனை காட்டிலும் வசதி அவதான் உயர்வு. ஏன்னா அப்பேற்பட்ட கிருஷ்ணன், எந்த கிருஷ்ணனை எல்லாரும் நமஸ்கரிக்கிறாளோ, கிருஷ்ண தரிசனத்துக்காக ஏங்குறாளோ, அந்த கிருஷ்ணன் ராதை ஒரு கடாட்சம் பண்ண மாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்ட நிற்கிறதுனால அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் ராதைக்கு தான் அப்படிங்கிறது. அதுவும் முக்கியமாக இந்த நவராத்திரியில் சர்வசக்தி மணியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராதா தேவி, அவள் எல்லாருக்கும் சக்கிகளாகிய என்ன சொல்கிறது, சக்கின்னு சொல்லலாம், அதை காட்டிலும் தாசிகள் கிங்கரிகள்னு சொல்லிக்கலாம். நம்ம எல்லாரையும் பக்தைகளாக நம்ம எல்லாருக்கும் எல்லா பாக்கியங்களும் மேலும் தரட்டும் அப்படின்னு ஸ்ரேயா குட்டிக்கும் எல்லா பாக்கியங்களும் கொடுக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் குரு ஸ்ரீ ராதா ராணிக்கு ஜெய்.